டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தெளிவு டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் அழகு 1ன்னு இருக்கிற விஜயநகர் பாமினி அரசுகள் இந்த பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். குரூப் 4 சிலபஸ் படி விஜயநகர் பாமினி அரசுகள்ன்றது டைரக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. தென்னிந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க நம்ம குரூப் 4 சிலபஸில். அதுவே நீங்கள் குரூப் 2 சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விஜயநகர் பாமினி அரசுகள்ன்றது டைரக்டாகவே கொடுத்துருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் குரூப் 4ல கொடுக்கலாட்டியுமே நம்ம இதை இம்பார்ட்டன்ட் தான் நம்ம படிச்சே ஆகணும். இந்த விஜயநகரம் இந்த பாமினி அரசுகள்லாம் எங்க நடக்குதுன்னா, போன படத்துல டெல்லி சுல்தானியம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது எங்க நடந்துகிட்டு இருக்கு? வட இந்தியா முழுக்க டெல்லி சுல்தானியம் அவங்களோட ஆட்சி அமைப்பு நடந்துகிட்டு இருக்கு. துக்ளக் அரச வம்சம் பார்த்துட்டு இருக்கும்போது முகமது பின் துக்ளக் காலத்துல இந்தியாவில் இருக்கிற சுல்தானியங்கள்லாம் தனித்தனியா பிரிய ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி பார்த்தோமா. அப்படி பிரிஞ்சு வரும்போது தான் வந்ததான் இந்த பாமினி சுல்தானியம் அப்படின்னு ஒண்ணு. அதே மாதிரி அதுக்கு கீழே ஆப்போசிட்டா என்ன ஒண்ணு நடக்கும்னா விஜயநகர அரசு அப்படின்னு சொல்லி ஒரு அரசு நிறுவப்படும். இதை ரெண்டை பத்தி பார்க்க போறோம். இந்த ரெண்டுல இந்த விஜயநகர அரசு இருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டும் இன்னைக்கு பாடத்துல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்டா பார்ப்போம். இந்த பாமினி சுல்தானியம்ன்றது 2வது பார்ட்டா பார்ப்போம். ஏன்னா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ரெண்டுல இருக்க வருஷங்களும் குழப்பிக்க கூடாதுன்றதுக்காக 2 பார்ட்டா பிரிச்சு நடத்துறேன். சரி வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். இதுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். 14ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் நிலவிய அரசியல் சூழல் தென்பகுதிகளில் பல புதிய அரசுகள் உதயமாவதற்கான சிறந்த வாய்ப்புகளை அளித்தது. காரணம், இந்த முகமது பின் துக்ளக் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம டெல்லி சுல்தான் பார்த்தோம் பார்த்தீங்களா, இவரோட இன்னொரு பேர் என்னது, ஜூனா கான். இவருடைய அடக்குமுறை நடவடிக்கைகள் புதிய சுதந்திர அரசுகள் தோன்றுவதற்கு இட்டு சென்றன. 14ஆம் நூற்றாண்டுனா 1300கள்ல இருந்து 1400கள் வரைக்கும் இருக்கிற காலம். அந்த டைமிங்ல முகமது பின் துக்ளக் இந்தியா முழுக்க ஒரு டெல்லி சுல்தானியத்தை பரப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுங்கோன்மையான ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. டெல்லி சுல்தானியத்தோட தலைநகர் டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்திரன்னு சொல்லி அம்புட்டு மக்களை இழுத்துட்டு போகும்போது பல்லாயிரம் மக்கள் இறப்பாங்க. அவரோட நாணயங்கள் ஃபெயில் ஆகும். இந்த மாதிரி நிறைய நடக்கும் பார்த்தீங்களா அந்த சமயத்துல. அதனாலேயே நிறைய சுல்தானியங்கள் தனித்தனியா பிரிய ஆரம்பிக்கும். புது புது அரசுகளும் தோன்ற ஆரம்பிக்கும். அப்படி தோன்றின ஒரு அரசு தான் இந்த பாமினி சுல்தானியம்ன்ற அரசும் விஜயநகர அரசும். இந்தியாவில் தெற்க விஜயநகரமும் குல்பர்கா அல்லது பாமினி ஆகியவை மாபெரும் அரசுகளாக எழுச்சி பெற்றன. இதை தான் சொன்னேன். பாமினி அரசு மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதிலும் மற்றும் கர்நாடகத்தோட சில பகுதிகளும் பரவிருச்சு. இப்போ இந்தியா மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மகாராஷ்டிரா, இந்த கர்நாடகா இருக்கு பார்த்தீங்களா, இது வரைக்கும் பாதி வரைக்கும் பாமினி அரசு இருக்கும். இது கீழே இருக்க தென்பகுதியில் புறமே விஜயநகர அரசுகள் இருக்கும். இந்தியாவில் தென்பகுதின்னு எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன், தென்பகுதி இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதி வரைக்கும் பாமினி அரசு பார்த்துக்கிறோம். அது கீழே தென்பகுதி புறமே விஜயநகர அரசு தான் இருந்துச்சு. இந்த பாமினி அரசு இருக்கு பார்த்தீங்களா, இது 18 முடியரசர்களால் ஆளப்பட்ட இவ்வரசு ஏறத்தாழ 180 ஆண்டு காலம் நீடிச்சது. இவ்வரசு 16ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல சரிந்து பீஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பீடார் ஏன்னா 5 சுல்தானியங்களா பிரிஞ்சிருச்சு. இந்த பாமினி சுல்தானியமே பிரிஞ்சு 5 சுல்தானியமா போயிருச்சு. அடுத்து இந்த விஜயநகரம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த விஜயநகர அரசு வலுவான அரசா 200 ஆண்டுகள் கோலோச்சியது. பாமினி சுல்தானியம் 180 வருடம், ஆனா விஜயநகரம் 200 ஆண்டுகள். விஜயநகரத்தோட செல்வமும் வளமும் அவ்வரசுக்கு எதிராக தக்கான முஸ்லிம் அரசுகளை ஒருங்கிணைச்சது. 1565 நடைபெற்ற இந்த தலைக்கோட்டை போர் இருக்கு பார்த்தீங்களா, இதுல விஜயநகர அரசை நசுக்குவதில் இந்த அரசர்கள் வெற்றி பெற்றனர், இந்த தக்கான முஸ்லிம்கள் எனப்படுகிறவர்கள். ஓகேங்களா, இந்த தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இதை ஒரு ஷார்ட்டா கொடுத்து ஒரு அறிமுகமாக கொடுத்துருக்காங்க. இது பூராமே இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். சரிங்களா, விஜயநகரம் அரசனா எப்படி ஆரம்பிச்சிச்சு, அடுத்து பாமினி அரசு எப்படி ஆரம்பிச்சிச்சு, அது எப்படி விழுந்துச்சுன்னு சொல்லி ஒன்னொன்னா பார்க்கலாம். விஜயநகர பேரரசு நிறுவப்படுதல். வெற்றியின் நகரம் என்று அறியப்படும் விஜயநகரம் ஹரிஹரர் புக்கர் ஆகிய 2 சகோதரர்களால கர்நாடகத்தோட தென்பகுதியில் நிறுவப்பட்டது. இவங்க இந்த ஹரிஹரர் புக்கர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க யாருன்னா துக்ளக் அரசர்களிடம் பணி செஞ்சு வந்தவங்க. இவங்க சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவரான வித்யாரண்யர் சொல்றாரு, இந்தியாவை இஸ்லாமிய மதத்துல இருந்து காப்பாத்துங்க, இஸ்லாமியர்களோட அடிமைத்தனத்தில் அவங்க நம்மளை அடிபணிக்கிறாங்க, அந்த இதுல இருந்து காப்பாத்தி இந்தியாவில வேற ஆட்சி அமையணும், நீங்க ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு? ஹரிஹரர் புக்கரை சிருங்கேரி சைவ மடத்தோட தலைவரான வித்யாரண்யர் இப்படி முஸ்லீம்களோட ஆதிக்கத்திலிருந்து மீட்க சொல்றாரு. அதனாலதான் இந்த மாதிரி விஜயநகர அரசு அப்படி ஒன்று உருவாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்மொழி வரலாற்று மரபா இருக்குன்றாங்க. அதே மாதிரி இந்த புதிய அரசு இவரோட ஆன்மீக குருவான வித்யாரண்யருக்கு மதிப்பளிக்கிற விதத்துல வித்யா நகர் அப்படின்னு சொல்லி முதல்ல அழைக்கப்பட்டது. பிற்காலம் அது எப்படி மாறி விஜயநகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. விஜயம்னா வெற்றி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றி நகர் இப்படிதான் பிரிச்சு பார்க்கணும். அது முன்னாடி வித்யாநகர் என்ன அழைக்கப்பட்டது. வித்யாநகர்னு ஏன் அழைக்கப்பட்டது, இவரோட மத குருவான வித்யாரண்யர் அவரோட நினைவாக அந்த நகரை வித்யாநகர் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்க. இந்த வித்யாரண்யர் யாரு? சிருங்கேரி சைவ மடத்தை சேர்ந்தவர். இப்போ அந்த விஜயநகரத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த அரசானது சங்கம, சாளுவ,
துளுவ, ஆரவீடு என்ற 4 அரச மரபுகளால் ஆளப்பட்டது. எப்படி டெல்லி சுல்தானியம் பார்க்கும்போது அரச மரபுகள் பார்த்தோம் பார்த்தீங்களா? அவங்களுக்கு சுல்தானிகளோட வம்சம் பார்த்தோமா, மம்லுக் வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், இந்த மாதிரி சொல்லி வம்சங்கள் பார்த்தோம்ல. அதே மாதிரி இங்கேயும் வம்சங்கள் இருக்கு விஜயநகரத்திலையும். அது என்னென்ன வம்சம்னா, எடுத்தோடனே சங்கம வம்சம். இதுல தான் ஹரிஹரர் புக்கர் இருப்பாங்க. எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும்னா 1336 1485 வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷங்கள். அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா 149 வருஷங்கள் இந்த சங்கம வம்சம் ஆட்சி செஞ்சுச்சு. அதுக்கப்புறம் சாளுவ வம்சம் ரொம்ப ரொம்ப சின்னது, வெறும் 20 ஆண்டு காலம் தான் ஆட்சி செஞ்சுச்சு. அதுக்கப்புறம் துளுவ வம்சம் வந்துச்சு, 65 ஆண்டுகள் ஆட்சி பண்ணுச்சு. கடைசியா ஆரவீடுன்றது 76 ஆண்டுகள் ஆட்சி பண்ணுச்சு. இப்போ இந்த வருஷங்களை அப்படியே வரிசையா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1336 இருந்து 1485 வரைக்கும் சங்கம வம்சம். ஒரு பேப்பர்ல கூட வரிசையா கூட இப்படியே எழுதி வச்சு இந்த இடத்தையே அப்படியே நல்லா மனப்பாடு பண்ணிக்கோங்க. இந்த வருஷங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைமிங், இந்த டேட்டா கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா, இதை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எடுத்தோடனே ஒரு 149 வருஷம் 1336 ஸ்டார்ட் பண்ணுது. அதுல இருந்து ஒரு 149 வருஷம் போட்டீங்கன்னா 1485. இதுதான் சங்கம வம்சம். இதுக்கப்புறம் சாளுவ வம்சம் என்னன்னா ஒரு 20 வருஷம் தான் ஆட்சி பண்ணுச்சு. இந்த 85 முடியுது பார்த்தீங்களா, 85ஓட ஒரு 20 கூட்டுங்க, 1505 வரைக்கும். அடுத்து துளுவ வம்சம் ஒரு 65 வருஷங்கள் ஆட்சி பண்ணுச்சு. அதாவது 1505 இருந்து 1570 வரைக்கும். 5 கூட 65 கூட்டினீங்கன்னா 70 வந்துருமா? இந்த மாதிரி. கடைசியா இருக்கிறது ஒரு 76 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணுச்சு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ ஸ்டார்டிங் 1336 ஸ்டார்ட் ஆகுதுங்களா, எண்டிங் முடியறது 46 முடியும். இப்படி ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1646 முடிவுக்கு வருது இந்த ஆரவீடுன்றது. ஓகேங்களா? இப்படிதான் இந்த 4 அரச மரபுகளால இந்த விஜயநகரம் ஆளப்பட்டது. இப்போ ஒவ்வொரு வம்சமா டீட்டெயிலா பார்க்கலாம். ஹரிஹரர் புக்கர், இவர் ஹரிஹரர், இவர் புக்கர். விஜயநகர அரசர்கள், பாமினி சுல்தான்கள், அப்புறம் ஒடிசாவை சேர்ந்த அரசர்களுக்கு இடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதியும், அதே மாதிரி கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட கழிமுக பகுதியுமே காரணமாக அமைந்தன. தமிழ்நாட்டில் நதிகள் எப்படி செழிப்பா இருக்கு, அந்த கழிமுக பகுதிகள் இருக்கு, அந்த ஆறுகள் ஓடுகிற அந்த பகுதிகளில் தானே வேளாண்மை நல்லா சிறப்பா இருக்கு. வேளாண்மை சிறந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துல வரி நிர்வாகம், ஆளுமை இதெல்லாம் நல்லா இருக்கும். அதனால அந்த மாதிரி இடத்த கைப்பற்றுவதற்கு நிறைய போராட்டங்கள் நடக்கும். அந்த மாதிரி இந்த 3 அரசுகள், அதாவது விஜயநகர அரசர்கள் 1, அப்புறம் பாமினி சுல்தான்கள், அப்புறம் ஒடிசாவை சேர்ந்த அரசர்கள், இவங்க 3 பேரும் போட்டி போட்டுக்கிட்டாங்க. எந்த இடத்த பிடிக்க? 2 இடம். ஒன்று கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட அந்த செழிப்பான பகுதியும், அதே மாதிரி இந்த கிருஷ்ணா நதி இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் கோதாவரி நதிக்கு இடைப்பட்ட அந்த கழிமுக பகுதி, ரெண்டுமே இந்த மத்திய இந்தியா இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த பிடிக்கிறது, மத்திய இந்தியா தென்னிந்தியா இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற இடம் தான் இந்த இடம். இந்த சங்கம வம்சத்தை சேர்ந்த முதல் 2 சகோதரர்களான ஹரிஹரர் புக்கர் ஆகியோரின் பெரும் துணிச்சலை புதிய அரசை அதிக வலிமை மிக்க பாமினி சுல்தானியர்களிடம் இருந்து காப்பாற்றியது. விஜயநகர அரசு உருவாகி 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாமினி அரசு நிறுவப்பட்டது. இப்ப பார்த்துட்டோமா? இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது இந்த சங்கம வம்சத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த சங்கம வம்சம்ன்றது தான் இந்த விஜயநகர அரசுன்றது உருவானதுக்கு காரணமாச்சு. யாரு? ஹரிஹரர் புக்கர் மூலமா ஆரம்பிச்சது, 2 சகோதரர்கள் மூலமா. இந்த விஜயநகரம்ன்றது எப்படி அழைக்கப்பட்டது? வித்யாநகர்னு அழைக்கப்பட்டது. ஏன்? அவரோட மத குரு, ஆன்மீக குருவான வித்யாரண்யருக்கு மதிப்பளிக்கிற வகையில் அப்படி பேர் வச்சிருக்காங்க. பிற்காலத்தில் அது விஜயநகர்னு அழைக்கப்பட்டது. அடுத்து பார்ப்போம். பாக்ஸ் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு தடவை நான் சொல்லியிருப்பேன், பாடத்தில் பார்த்துருப்பீங்க. முதலாம் புக்கரோட மகனான குமார கம்பனா மதுரை சுல்தானியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார். இந்த குமார கம்பனாவோட மனைவி தான் கங்காதேவி. இவரால் எழுதப்பட்ட நூல் தான் இந்த மதுரா விஜயம். மதுரானா மதுரை, விஜயம்னா வெற்றி, மதுரையின் வெற்றி அப்படின்ற ஒரு நூலை விஜயநகர பேரரசால மதுரை கைப்பற்றதை தெளிவாக விளக்குற நூலை எழுதியிருக்காங்க. யாரு? குமார கம்பனாவோட மனைவி கங்காதேவி. பாடத்துல பார்த்தோம் பார்த்தீங்களா, மதுரா விஜயம்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த மதுரா விஜயம், இந்த குமார கம்பனா இருக்கார் பார்த்தீங்களா, இவர் யாருன்னா முதலாம் புக்கரோட மகன். இந்த புக்கர் ஹரிஹரன் பார்த்தோமா, இந்த புக்கரோட மகன் தான் குமார கம்பனா. இவர் ஒரு மிகச்சிறந்த போர் தளபதிங்க. ஆளுநரா, மண்டல ஆளுநரா நியமிச்சிருப்பாங்க இவரை. அடுத்து சங்கம வம்சத்தோட முடிவு. புக்கர் இயற்கையை எழுதிய போது பரந்த ஒரு நிலப்பரப்பை தன் மகன் 2ஆம் ஹரிஹரர் ஆள்வதற்காக விட்டு சென்றார். குமார கம்பனாவும் இந்த புக்கரோட மகன் தான். இவரும் முதலாம் புக்கர் தான், சரிங்களா? இவருக்கு 2 மகன். ஒன்று குமார கம்பனா, 2வது 2ஆம் ஹரிஹரன்ற ஒரு மகன், சரிங்களா? இந்த குமார கம்பனா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இறந்துருவாரு அந்த சமயம். அதாவது புக்கர் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி குமார கம்பனா இறந்துருவார். அதனால இவரோட 2வது மகனான, அதாவது தம்பியான, இந்த குமார கம்பனாவோட தம்பியான இந்த 2ஆம் ஹரிஹரரை ஆள்வதற்காக இந்த விஜயநகரை விட்டுட்டு போவாரு.
இவர் பாமினி அரசரிடமிருந்து பெல்காம், கோவா ஆகிய பகுதிகளை கைப்பற்றியதான் இந்த இரண்டாம் ஹரிஹரரோட முக்கியமான சாதனைன்னு சொல்லி சொல்றாங்க. இவருக்கு அப்புறம் வந்தவர் யாருன்னா முதலாம் தேவராயர். இவர் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடிச்சாரு. ரொம்ப ஷார்ட்டாக தான் போய்கிட்டே இருக்கும். இப்போ ஹரிஹரர் புக்கர்ன்றவர் விஜயநகரத்தை உருவாக்கினாங்கன்னு பார்த்துட்டோம். இந்த புக்கருக்கு வந்து 2 மகன்கள், குமார கம்பனா, 2ஆம் ஹரிஹரர். இப்போ குமார கம்பனாவை வச்சு நம்ம பார்த்துட்டோம். அவர் தான் மதுரையை வீழ்த்தி, மதுரையில் இருக்க சுல்தான்கள் வீழ்த்தி மதுரையில் விஜயநகர அரசை உருவாகிறதுக்கு வழி செஞ்சாரு. அதை பார்த்தோமா. அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது 2ஆம் ஹரிஹரர். இவர் என்ன பண்றாருன்னா ஒரே ஒரு இதுதான், பெல்காம், கோவா இதை வந்து பாமினி அரசர்கள் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட இருந்து கைப்பற்றுறாரு. அவ்வளோதான் இந்த 2ஆம் ஹரிஹரருக்கு உண்டான வெற்றிகள், சாதனைகள்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இந்த 2ஆம் ஹரிஹரருக்கு அடுத்து வரவர் வந்து முதலாம் தேவராயர். இன்னொன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த புக்கர் இருக்கு பார்த்தீங்களா, இவரை புக்கராயர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ராயர்ன்ற முடிகிறது தான் இந்த விஜயநகர அரசுகளோட அந்த பேர்கள். புக்கர்னு கொடுக்கலாம், புக்கராயர்னு சொல்லி கொடுக்கலாம். ஸ்கூல்ல வந்து புக்கர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த முதலாம் தேவராயர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் யாரு? 2ஆம் ஹரிஹரரோட மகன். இவர் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடிச்சாரு. இவருக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பேற்றது யாருன்னா 2ஆம் தேவராயர். 2ஆம் தேவராயர் இவர் சங்கம வம்சத்தோட தலை சிறந்த அரசராக அறிவிக்கப்படுகிறாரு. தம்மிடம் பணி செய்வதற்காகவும் தம்முடைய படைகளுக்கு நவீன போர் முறைகளை பயிற்சி அளிப்பதற்காகவும் இஸ்லாமிய வீரர்களை தமது படையில பணியமர்த்தும் முறையை இவர் தான் தொடங்கி வச்சார். கொஸ்டின் வரலாம் குரூப் 4ல உங்களுக்கு, இஸ்லாமிய படை வீரர்களை தமது படையில் பணியமர்த்தம் செய்த விஜயநகர அரசர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இதையே கூட கூற்று காரணங்களில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி வேணாலும் அப்ளை பண்ணி கொஸ்டின் எடுப்பாங்க. அதனால தான் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நடத்துறேன். இந்த நவீன போர் முறை இதெல்லாம் பயிற்சி அளிக்கிறது, அப்புறம் இஸ்லாமிய வீரர்களை தமது படையில சேர்த்துக்கிறது, இதெல்லாம் செஞ்சது யாருன்னா 2ஆம் தேவராயர். முதலாம் தேவராயரோட இது என்னது, ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடிச்சாரு. 2ஆம் ஹரிஹரரோட வெற்றிகள் எது, பாமினி அரசர்களிடம் இருந்து பெல்காம், கோவா இதெல்லாம் மீட்டது தான் 2ஆம் ஹரிஹரர். இது வரைக்கும் பார்த்துட்டோமா? இது வரைக்கும் பார்த்தது சங்கம வம்சம். அவ்வளோதான். சங்கம வம்சம் முடிஞ்சு அடுத்து சாளுவ வம்சம் வருது. இந்த இடத்துல ஆண்டுகள் கொடுக்கல, அது முன்னாடி இங்கே கொடுத்துட்டாங்க. அதனால நீங்க இந்த இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருஷங்களை 149, 20 அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சாளுவ வம்சத்தோட தோற்றம். இந்த 2ஆம் தேவராயர் இருக்கார் பார்த்தீங்களா, இவருக்கு பின்னாடி பேரரசு ஆபத்தான சூழ்நிலைக்கு உள்ளாச்சு. இப்ப இந்த விஜயநகர பேரரசோட திறமைமிக்க படத்தளபதியான சாளுவ நரசிம்மர் என்பவர் என்ன பண்றாரு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நம்மளும் அரசராயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சங்கம வம்சத்தோட கடைசி அரசரான 2ஆம் விருப்பாட்சி ராயரை இவர் கொலை செஞ்சிடுறாரு. அப்படி கொலை செஞ்சுட்டு தன்னையே ஒரு பேரரசா அறிவிச்சு கொண்டாரு. இப்ப இவர் மூலமா இந்த சாளுவ நரசிம்மர் பார்த்தோம் பார்த்தீங்களா, இவர் மூலமா சாளுவ அரசு வம்சம் தோற்றுவிக்கப்படுகிறது. கரெக்டா ஒரு 20 ஆண்டு காலம் தான் நீடிக்குது. அப்ப இந்த 20 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் அவரோட இவர் மரணத்துக்கு அப்புறம் 20 ஆண்டு காலம் ஆட்சி பண்றாரு. இவரோட மரணத்துக்கு அப்புறம் இந்த சாளுவ வம்சமும் முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வேற யார் வருவாங்கன்னா திறமைமிக்க படத்தளபதியான நரசநாயக்கர். பார்த்தது சாளுவ நரசிம்மர். அவர் சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தாரு. அவரும் படைத்தளபதி தான். இதுக்கப்புறம் வந்த ஒரு திறமை மிகுந்த படத்தளபதி யாருன்னா நரசநாயக்கர். இவர் அரியணையை கைப்பற்றி துளுவ வம்சத்தை ஆட்சியை தொடங்கி வச்சார். சரிங்களா? சங்கம சாளுவ முடிச்சிட்டோம். இப்போ துளுவ வம்சத்துக்கு வந்துட்டோம். இந்த துளுவ வம்சம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம சங்கம வம்சம் சொல்லி பார்த்தோமோ அதே மாதிரி துளுவ வம்சத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது என்னன்னா இந்த கிருஷ்ணதேவராயர்னால தான். துளுவ வம்ச அரசர்கள்ல மிகவும் போற்றுதலுக்கு உரியவர் யாருன்னா இந்த கிருஷ்ணதேவராயர். பேரரசர் கிருஷ்ணதேவராயர்னு சொல்லுவாங்க. இவர் 20 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தாரு. ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவதே அவரோட முதல் தலையாய பணியாக இருந்துச்சு. இந்த முயற்சியில வெற்றி கண்ட பின்னர் குல்பர்கான்ற நகரை கைப்பற்றுறது அவரோட 2வது இலக்கானது. 2 ஒன்று துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்குல சுதந்திரமா செயல்பட்டு வர அரசர்களை அடக்கி தன்னோட அரசு கீழே கொண்டு வருது. இச்சமயத்துல தான் பாமினி சுல்தான் முகமது ஷா அவருடைய அமைச்சரால் பதவி பறிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார். அப்ப அந்த பாமினி அரசு மேல நடந்துட்டு இருக்குன்னு சொன்னோம்ல, அப்போ அந்த பாமினி அரசரான முகமது ஷா அந்த பாமினி அரசரோட அமைச்சரால பதவி பறிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டு ஒரு பொம்மையாட்சி அங்க நடந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணதேவர் என்ன பண்றாருன்னா அவரை விடுவிச்சு மறுபடியும் அரியணையில அமர வைக்கிறாரு. அதே மாதிரி ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசரான பிரதாபருத்திரனோடு போர் மேற்கொண்டார். கஜபதி வம்ச அரசர் தான் இந்த பிரதாபருத்திரர். இவங்க ஒடிசாவை சேர்ந்தவங்க. இந்த பிரதாபருத்திரன்ற பேரு முன்னாடி படத்துல பார்த்தோமா, டெல்லி சுல்தான்ற படத்துல ஞாபகம் இருக்குங்களா? அது என்ன பாயிண்ட்னு ஞாபகப்படுத்தி பாருங்க.
இந்த பிரதாபருத்திரன் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் சமாதானம் செய்து கொள்ள வேண்டுகோள் விடுத்ததுனால ஒரு சமாதான ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அதுபடி என்னன்னா, பிரதாபருத்திரன் தன்னோட மகளை கிருஷ்ணதேவராயருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறது. சரிங்களா? இது ஏத்துக்கிட்ட கிருஷ்ணதேவராயர் என்ன பண்றாருன்னா, இந்த பிரதாபருத்திரனோட இடங்கள் போர் மூலமா ஜெயிச்ச இடங்களை திரும்ப பிரதாபருத்திரனுக்கே கொடுக்குறாரு. போர்த்துகீசிய பீரங்கி படை வீரர்களோட உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை கிருஷ்ணதேவராயர் எளிதா தோற்கடிச்சாரு. தொடர்ந்து பீஜப்பூர் சுல்தானிடத்திலிருந்து ரெய்ச்சூரையும் கைப்பற்றியிருக்காரு. எத்தனை ஊர்கள்ன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. கோல்கொண்டா சுல்தானை கிருஷ்ணதேவராயர் தோற்கடிச்சிட்டாரு. அதே மாதிரி பீஜப்பூர் சுல்தானம் எது மூலமானா அந்த போர்த்துகீசியர்களோட அந்த பீரங்கி படை மூலமா. இவ்வளவுதான் இந்த கிருஷ்ணதேவராயரோட ஹிஸ்டரி. இதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு ரொம்ப அந்த கிருஷ்ணதேவராயர் பத்தி என்னென்ன பார்த்தோம். துளு அரசர் வம்சர்களில் இவர் முக்கியமானவர், போற்றுதலுக்குரியவர். இவர் 20 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சாரு. ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடனே இந்த துங்கபத்ரா நதிக்கரையில் இருக்கிற பல சிற்றரசர்களை தனக்கீழே கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து குல்பர்காவை கைப்பற்றினாரு. அதே மாதிரி மேலே பாமினி சுல்தானான முகமது ஷா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து சூழ்ச்சி மூலமா சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாரு. அவரை மறுபடியும் அரசரா அரியணையில் அமர வச்சாரு. அடுத்து வந்து ஒடிசாவை சேர்ந்து இந்த கஜபதி வம்ச அரசரான பிரதாபருத்ரனோட போருக்கு போர் செஞ்சாரு. அப்படி செய்யும் போது இந்த பிரதாபருத்தன் சமாதான ஒப்பந்தம் பண்ணி என்ன பண்றாருன்னா, திருமணம் தன்னோட மகளை வந்து திருமணம் செய்துங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதனால திருமணம் செய்து கொடுத்ததுனால அவரோட பிரதாபருத்தனோட இடத்த அவருக்கே திரும்ப ஒப்படைக்கிறாரு. அதுக்கப்புறம் போர்த்துகீசிய பீரங்கி படை வீரர்களோட உதவியால கோல்கொண்டா சுல்தானை ஈஸியா தோக்கடிச்சாரு. அதே மாதிரி பீஜப்பூர் சுல்தான்கிட்ட இருந்து ரெய்ச்சூரையும் கைப்பற்றியிருக்காரு. இது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சுங்களா? நீங்க ஸ்லோவா கூட இந்த இதை படிங்க, திரும்ப திரும்ப படிச்சாதான் இதெல்லாம் ஞாபகம் வரும். இப்போ இந்த கிருஷ்ணதேவராயர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றின சில முக்கியமான பாயிண்ட்டுகள் இருக்குது, அதெல்லாம் படிச்சிருவோம். கிருஷ்ணதேவராயர் மழைநீரை சேமிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்கினார். இவர் தமது தலைநகரான ஹம்பியில் கிருஷ்ணசாமி கோவில், ஹசாரா ராமசாமி கோவில், விட்டலா சுவாமி கோயில் போன்ற புகழ்பெற்ற கோவில்களை கட்டினார். 3 கோயில் கட்டியிருக்காரு. என்னென்னது? ஹம்பின்றது தலைநகர், விஜயநகரத்தோட தலைநகர் தான் ஹம்பி. இதில் கிருஷ்ணசாமி கோவில், அதே மாதிரி ஹசாரா ராமசாமி கோவில், அப்புறம் வந்து விட்டலா சுவாமி கோயில், இந்த 3 கோயில்களை கட்டியிருக்காரு. அதே மாதிரி போர்கள் மூலம் தாம் பெற்ற செல்வங்களை மிக பெரும் தென்னிந்திய கோவில்களுக்கு வழங்கி அதன் மூலம் கோவில்களின் நுழைவாயில்களில் கோபுரங்களை நிறுவினார். கோவில்கள் அந்த காலத்தில் கட்டி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கோவில்களுக்கு முன்னாடி நுழைவாயில்கள் மாதிரி இதுகளை கட்டினாரு. யாரு? கிருஷ்ணதேவராயர். இவரோட பேருக்கு புகழ சேர்க்கும் வண்ணம் அந்த நுழைவாயில்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது எப்படி அழைக்கப்படும்னா ராயகோபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ராஜகோபுரம் இப்போ சொல்றோம்ல, அது ராயகோபுரம் அப்படிங்க வச்சுக்கோங்க. இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? பெரும் படையொன்று உருவாக்கிய அவர் பல வலிமை மிக்க கோட்டைகளையும் கட்டினாரு. அரேபியாவிலிருந்தும் ஈரான்ல பெரும் எண்ணிக்கையிலான குதிரைகளை இறக்குமதி செஞ்சார். அவை கப்பல்கள் மூலம் மேற்கு கடற்கரையில் உள்ள விஜயநகர துறைமுகங்களை வந்தடைந்தன. இதெல்லாம் ரீட் பண்ணுங்க, ரீட் பண்ணாலே புரிஞ்சிடும். நான் மார்க் பண்றேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கொஸ்டின் எடுக்கக்கூடிய பாயிண்ட். அடுத்து போர்த்துகீசிய அரேபிய வணிகர்களுடன் அவர் நட்புறவை கொண்டிருந்தார். அதனால சுங்க வரிகள் மூலமா நாட்டோட வருமானம் அதிகரித்தது. அடுத்து இவரோட இலக்கியம் மற்றும் கட்டடக்கலையில பங்கு என்னன்னா, கிருஷ்ணதேவராயர் கலை இலக்கியத்தை ஆதரித்தார். அஷ்டதி கஜங்கள் என்றறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் அவரோட அவையை அலங்கரிச்சனர். அவர்கள்ல மகத்தானவர் யாருன்னா அல்லசானி பெத்தண்ணா. இன்னொருத்தர் யாருன்னா தென்னாலி ராமகிருஷ்ணன் அல்லது தென்னாலி ராமன் சொல்றோம் பார்த்தீங்களா, அவர். இவங்க 2 பேருமே கிருஷ்ணதேவராயரோட அமைச்சரவையில் இருந்தவங்க. அஷ்டதி கஜங்கள்னா என்ன? 8 இலக்கிய மேதைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள முக்கியமானவர் யாருன்னா அல்லசானி பெத்தண்ணாவும், இன்னொருத்தர் யாருன்னா தென்னாலி ராமன் என்று அழைக்கப்படுகிற தென்னாலி ராமகிருஷ்ணன். இது வரைக்கும் பார்த்தது சங்கம, சாளுவ, துளுவ வம்சம் பார்த்துட்டு இருக்கோம். துளுவ வம்சத்துல தான் முக்கியமானவர் கிருஷ்ணதேவராயர். அதுக்கப்புறம் வந்து ஒரு தலைக்கோட்டை போர் வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த கிருஷ்ணதேவராயர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை தொடர்ந்து அவரோட இளைய சகோதரர் யாரு? அச்சுதராயர். இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு. இவரோட ஆட்சி காலத்திலும் அவருக்கு பின்னாடி வந்த அரியணையில் ஏறிய முதலாம் வேங்கடர் ஆட்சி காலத்திலையும் முக்கியமான நிகழ்வுகள் எதுவுமே நடைபெறவில்லை. இவங்களுக்கு பின்னாடி குறைஞ்ச வயசை கொண்ட சதாசிவராயர் அப்படின்றவர் முடிசூடப்படுகிறார். ஒரு 13 வயசு 12 வயசுல அந்த டைமிங்லேயே முடிசூடப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பகர ஆளுநர்களை வந்து ஒரு ஆட்சி பொறுப்புக்கு, அதாவது நிர்வாகத்தை கவனிச்சுக்கிறதுக்காக பகர ஆளுநர்களை நியமிப்பாங்க. அவங்க அரசரோட பெயர்ல ஆட்சி செய்வாங்க. அது மாதிரி இந்த சதாசிவரோட பகர ஆளுநராக பொறுப்பேற்றிருந்தவர் யாருன்னா ராமராயர். இவர் பேரரசின் திறமை மிக்க தளபதியா இருந்தவர். சதாசிவருக்கு பதிலாக இவர் ஆட்சி பண்றாரு. அரசரோட பெயரால் ஆட்சி பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஏன்னா சதாசிவராயர் பார்த்தீங்களா, அவர் அரச பதவி ஏற்கும் வயசு வந்ததுக்கும் பின்னாடி கூட அவரை பேரளவு அரசராக வச்சுக்கொண்டு இந்த ராமராயர் பார்த்தீங்களா, இவரே உண்மையான அரசராக ஆட்சி புரிஞ்சாரு. இந்த சமயத்தில் விஜயநகருக்கு எதிராக போர் புரிவதற்காக தக்கான சுல்தான்கள் இருக்காங்களா, அவங்களாம் ஒன்று கூடுறாங்க.
இந்தியாவோட தக்கான பகுதின்னு சொல்றோம்ல, அங்க இருக்கிற சுல்தான்கள் எல்லாம் ஒண்ணு கூடி இந்த விஜயநகரத்தை கீழே இருக்க தென் தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு இருக்கு பார்த்தீங்களா, இது பூரமே அப்ப அந்த விஜயநகர பேரரசுக்கு உள்ள வந்துருச்சு. இவங்களை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த பாமினி இந்த தக்கான சுல்தான்கள்லாம் ஒன்று சேர்ந்து போரிடுறதுக்கு வராங்க. 1565 தலைக்கோட்டம் என்னும் இடத்துல, தலைக்கோட்டை போர்னா தலைக்கோட்டையில் நடந்ததுனால அது தலைக்கோட்டை போர், விஜயநகர படைகள் எதிர்கொண்டன. இவங்க யாராரு? தக்கான சுல்தான்கள் ஆப்போசிட்ல இங்கிட்டு வந்து விஜயநகரம். எந்த வருஷம்? 1565 1565 1565 தான் தலைக்கோட்டை போரும் நடைபெற்றது. இந்த தலைக்கோட்டை போருக்கு இன்னொரு பேர் என்னன்னா ராட்சச தங்கடி. ராட்சச தங்கடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த போர்ல விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது. தொடர்ந்து நகரம் கொள்ளையடிக்கப்பட்டது. பயங்கரமான மனித படுகொலையும் அரங்கேறுகிறது. அனைத்து கட்டடங்களும் அரண்மனைகளும் கோவில்களும் அழிக்கப்பட்டன. சிலைகள் எல்லாமே நொறுக்கப்பட்டது. விஜயநகர அரசுன்றது கலை சிற்பங்களுக்கு பேர் போனது. அந்த காலத்து சிற்பக்கலைகள் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கப்பட்டது. இந்த டைமிங்ல அழகிய சிற்பங்களும் நன்கு கலைநயம் மிகுந்த வேலைப்பாடுகளும் சேதப்படுத்தப்பட்டன. முகத்தை உடைக்கிறது, இந்த மூக்கை உடைக்கிறது, இந்த மாதிரி இந்த சிலைகளோட முகம் மூக்கு அதெல்லாம் உடைக்கிறது, கைகளை உடைக்கிறது, இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி வேலைகளை பண்ணாங்க இந்த தக்கான சுல்தான்கள். இறுதியா விஜயநகர பேரரசு முற்றிலுமா அழிக்கப்பட்டது. இதுல என்ன நடக்கும்னா, இந்த சதாசிவராயர் இருக்கார் பார்த்தீங்களா, சதாசிவராயரை ஒரு பொம்மை அரசராக வச்சுக்கிட்டு ராமராயர் தானே ஆட்சி பொறுப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ இந்த சதாசிவராயர் தப்பிச்சு போயிடுவார். எங்கன்னா இந்த ராமராயர் போர்க்களத்தில் கொல்லப்படுவார். அவரோட சகோதரரான திருமலை தேவராயர் அரசர் சதாசிவராயரோட தப்பிச்சு போயிடுவார். ராமராயரோட சகோதரர் திருமலை தேவராயர் அரசர் சதாசிவரோட தப்பிச்சு போயிடுவாருங்க. இவங்க வந்து இந்த ஆரவீடு வம்சம் அப்படின்றத உருவாக்குவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த விருப்பாட்சா கோயில் ஹம்பின்னு இருக்குன்னு பார்த்தீங்களா, ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஒரு பாக்ஸ் பாயிண்ட் பாட்டு வந்துருவோம். கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என்று அழைக்கப்படுகிறது. ஹம்பி சீர்குலைந்து இடுபாடுகளாக காணப்படுகிறது. இது யுனெஸ்கோவோட ஹம்பின்றது வந்து பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜயநகரம் தக்கான சுல்தான்களால் அழிச்சு தரைமட்டமாக்கப்பட்டது. இவர் தப்பிச்சு போனார்னு பார்த்தோமா, இந்த ஆரவீடு வம்சத்தை இவர் உருவாக்கினான்னு பார்த்தோமா. இந்த திருமலை தேவராயர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் விலை மதிக்க முடியாத செல்வங்களோடு சந்திரகிரியை சென்றடைஞ்சார். அங்கு அவர் ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கினார். இந்த ஆரவீடு வம்சத்தார் பெனுகொண்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கி பேரரசு சில காலம் நல்ல நிலையில வச்சிருந்தனர். பேரரசில் ஏற்பட்ட உட்பூசல்களாலும் பீஜப்பூர் கோல்கொண்டா சுல்தான்களின் சூழ்ச்சியாலும் விஜயநகர அரசு 1646 இறுதியா வீழ்ச்சிக்கு வந்துருச்சு. 1565 தலைக்கோட்டை போர் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1646 இந்த விஜயநகர அரசு மொத்தமா காலி ஆயிடுச்சு. ஆரவீடு வம்சம் தலைக்கோட்டை போருக்கு அப்புறம் வந்தது. சரிங்களா, இதனாலதான் இந்த வருஷங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்றேன். இதுக்கப்புறம் வர பாயிண்ட்டுகள்லாம் அப்ளைடு கொஸ்டின்ஸ் வர எடுக்கக்கூடிய ஏரியாக்கள், அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்ப்போம். சில பாயிண்ட்டுகளை ரீட் பண்ணால் நமக்கு மைண்டில் ஏறிடும். சில பாயிண்ட்டுகளை வந்து நல்லா டீப்பாக படித்தாதான் புரியும். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. இப்போ விஜயநகரத்தோட நிர்வாகம், அரச பதவி பரம்பரையானதாக இருந்தது. எப்படி நம்ம பாண்டிய சேர சோழ பாண்டிய அரச காலத்தில் எப்படி அரச பதவி இப்படி இருந்துச்சோ, ஒரு பரம்பரையாக இருந்துச்சோ, அதே மாதிரி தான் இருக்குது. வேத காலத்தில் தான் மாறுபட்டு இருந்துச்சு. அரசர் ஒருவர் இயற்கை எழுதிய பின்னாடி அவரோட மூத்த மகன் அரச பதவி ஏற்பது என்னும் கோட்பாட்டில் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. இதான் பரம்பரையாக வர்றது அரச பதவி. சில சமயங்களில் ஆட்சி செஞ்சு வந்த அரசர்கள் தங்களோட வாரிசுகள் வந்து பதவியேற்பு அமைதியாக நடக்கணுன்றதுக்காக பட்டத்து இளவரசர்களாக நியமிப்பாங்க. சில சமயங்களில் இந்த அரச பதவி முறைகேடான முறையில் அபகரிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்த விஜயநகர காலத்தில். அரச உரிமையை சாளுவ நரசிம்மர் முறைகேடாக கைப்பற்றியதால் சங்கம வம்சம் முறிவிட்டு சாளுவ வம்சம் ஆட்சி தொடங்கியதுச்சு. பார்த்தோம்ல, இந்த அரச பதவி ஏற்றவர் வயதில் சிறியராக இருந்ததால நிர்வாக பணிகளை கவனிப்பதற்காக பகர ஆளுநரை நியமனம் செய்யும் முறையும் நடைமுறையில் இருந்துச்சு. இதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டேன். பகர ஆளுநர் யாருன்னா, அரசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வயசுக்கு சிறியவராக இருந்தார்னா இந்த நிர்வாக பணிகளை மேற்கொள்றதுக்கு ஒரு ஆளுநரை நியமிப்பாங்க. அவர் பகர ஆளுநர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். அடுத்து இந்த விஜயநகரத்தோட அரசமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். இந்த பேரரசு இருக்கு பார்த்தீங்களா, இது பல்வேறு மண்டலங்களா பிரிக்கப்பட்டது. மண்டலங்கள்னா மாநிலங்கள்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே இந்த மண்டலங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இது பல்வேறு நாடுகளா பிரிக்கப்படும். நாடுகள்னா மாவட்டங்கள். இதுக்கு கீழே நாடுகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஸ்தலங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிற வட்டங்கள் இருந்துச்சு. வட்டங்கள்னா ஒரு 4-5 கிராமங்கள் சேர்ந்த ஒரு தொகுதின்னு சொல்லுவோம்ல, அதை தான் இங்க ஸ்தலங்கள் அல்லது வட்டங்கள்ன்றாங்க. இதுக்கு கீழே தான் கிராமம் இருந்துச்சு. சரிங்களா, இப்போ ஹையரார்கி இருக்கு, புரியுதுங்களா? கிராமம், ஒரு கிராமம்னா அது கிராமம்னு சொல்லுவாங்க. பல கிராமங்களுக்கு சேர்ந்தது ஸ்தலங்கள்,
பல ஸ்தலங்கள் சேர்ந்தது நாடுகள், பல நாடுகள் சேர்ந்ததுதான் மண்டலம். ஒட்டுமொத்த நாடுமே பல மண்டலங்களை பிரிக்கப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இதை வந்து மாநிலங்கள் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு மாநிலம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த மாநிலம், நம்ம மாநிலம் எப்படி மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கோம், அந்த மாவட்டத்துக்கு பேர் தான் நாடுகள்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இந்த நாடுகள், இந்த மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே ஊராட்சி ஒன்றியம்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்கல்ல, அது ஸ்தலங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக ஊராட்சினா கிராமம், இப்படி சொல்லி பார்த்தோம். ஊராட்சினா கிராமம், இப்படி ஹையரார்க்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாடத்துக்கும் முக்கியம். எப்படி டெல்லி சுல்தான்கள் காலத்தில் எப்படி ஆட்சி அமைப்பு இருந்துச்சு, சேர சோழ பாண்டிய அரசு காலத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம விஜயநகர காலத்தில் எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி நம்ம 6ஆம் கிளாஸில் படிக்கும்போது வேத காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துட்டோமா. இந்த நாளுமே அப்படியே வரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி எடுக்கக்கூடிய ஏரியா தான். இந்த ஒவ்வொருத்தரோட ஆட்சி பொறுப்பாளர்கள் யார் யாருன்னு பார்ப்போம். இந்த மண்டலங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதை யார் பார்த்துக்குவாங்கன்னா மண்டலேஸ்வரா அப்படின்ற ஆளுநரோட கீழே இருந்துச்சு ஒவ்வொரு மண்டலமுமே. கிராம நிர்வாகம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மிகச்சிறிய அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு கிராமத்திலுமே கிராம சபை அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. இப்போ இருக்கிற அந்த கிராம சபை கூட்டம் அப்படின்னு ஒன்று நடக்குது பார்த்தீங்களா, அது விஜயநகர ஆட்சி காலத்திலிருந்து இருக்கு. கிராமம் தொடர்பான விஷயங்களை கவுடா என்று அழைக்கப்பட்ட கிராம தலைவர் நிர்வகித்தார். மண்டலங்களை பார்த்துக்கிறதுக்கு மண்டலேஸ்வரான்றவர், கிராமங்களை பார்த்துக்கிறதுக்கு கிராம தலைவர் கவுடா என்று அழைக்கப்பட்ட கிராம தலைவர். பேரரசோட இராணுவம் எப்படி இருக்கும்னா காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை இந்த பிரிவுகளை கொண்டு இருந்துச்சு. இராணுவ நவீனமயமாக்கப்பட்டதால விஜயநகர படைகள் வெடிமருந்து இருக்கு பார்த்தீங்களா, அதுகளையுமே பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. வெடிமருந்து ஆயுதங்களும் குதிரைப்படையும் ஒருங்கிணைக்கப்பட்டதால இப்படை இந்தியாவில் அதிகம் அச்சுறுத்தக்கூடிய படையாக இருந்துச்சு. அடுத்து இவங்களோட பொருளாதார நிலை. அக்கால உலகம் அறிந்திருந்த மிகவும் செல்வ செழிப்பு மிக்க அரசுகளில் ஒன்றாக விஜயநகர பேரரசு திகழ்ந்தது. 15ஆம் மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகளில் பேரரசுக்கு வருகை புரிந்த பல அயல்நாட்டு பயணிகள் தங்கள் பயண குறிப்புகளில் பேரரசின் செல்வம் மேன்மை குறித்து புகழாரம் சூட்டியுள்ளனர். விஜயநகர பேரரசுகள் வராகன் என்னும் பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர். வராகன், சரிங்களா, நம்ம டெல்லி சுல்தான்ல அந்த டைமிங்ல தங்க நாணயங்களுக்கு பெயர் இருக்குன்னு சொல்லி பார்த்தோமா. அந்த பெயர்கள் என்னது நான் இங்க சொல்லலை, நீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். தங்க நாணயங்களுக்கு ஒரு பெயர்கள் வச்சிருப்பாங்க, வெள்ளி நாணயத்துக்கு ஒரு பெயர் வச்சிருப்பாங்க. அந்த பெயர்களை என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்போ அந்த விஜயநகரை பொறுத்த வரைக்கும் தங்க நாணயங்கள் எப்படி அழைக்கப்படுகிறதுனா வராகன் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து இவங்களோட வேளாண்மை. சிறந்த நீர்ப்பாசன முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளின் வேளாண்மையை ஊக்குவிப்பதே விஜயநகர அரசர்களின் கொள்கையாக இருந்தது. அரசுக்கு அடுத்தபடியாக வேளாண்மையை முன்னேற்ற சாடைய செய்யும் பொருட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நிலச்சுவாந்தாரர்கள் இருக்காங்கல்ல, இவங்க கோவில்கள்லையும் நீர்ப்பாசனத்திலும் முதலீடு செஞ்சனர். ஒரு கவர்மெண்டே எல்லாத்தையும் எடுத்து பார்க்காம, இந்த இப்போ முதலாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, நிலச்சுவாந்தாரர்கள், இவங்களும் அந்த கோயிலோட நிர்வாகத்தில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. எப்படின்னா அதுக்காக ஒரு அமௌண்ட் முதலீடு செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி முதலீடு செஞ்சு அதுலேருந்து வர வருமானத்தில் ஒரு பங்கை எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி போர்த்துகீசிய கட்டுமான கலைஞர்களோட உதவியோட மிக பெரும் ஒரு ஏரி கட்டப்பட்டதாக பாரசீக பயணியான அப்துல் ரசாக் குறிப்பிட்டுள்ளார். போர்த்துகீசிய கட்டுமான கலைஞர்கள் மூலமா உதவியா ஒரு ஏரி ஒன்று கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? பாரசீக பயணியான அப்துல் ரசாக். ஏரியிலிருந்து நகரின் பல பகுதிகளுக்கு ஏரி நீரை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக கால்வாய்கள் கட்டப்பட்டன. அதே மாதிரி நகரத்தோட பல்வகைப்பட்ட வேளாண் பண்டங்கள் பெருமளவு இருப்பு வைக்கப்பட்டிருந்தன. அவ்வளவுதான். அடுத்து வந்து குடிசை தொழில்களை பார்ப்போம். விஜயநகரின் வேளாண் உற்பத்திக்கு அதனுடைய பல வகையான குடிசை தொழில்கள் உதவி புரிந்தன. அவற்றுள் மிகவும் முக்கியமானது எதுனா நெசவு தொழிலும் சுரங்க தொழிலும் உழவு தொழில். இந்த 3 தொழில் ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு அந்த காலத்தில். அதே மாதிரி கில்டுகள் என அழைக்கப்பட்ட கில்ட்னு சொல்லுவோம்ல, கில்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அப்படின்ற அழைக்கப்படுகிற தொழில்சார் அமைப்புகள். இப்போ இருக்கிற அந்த தொழில்சார் அமைப்புகள் இருக்குல்ல, அந்த மாதிரி அப்போ ஒன்று இருந்திருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா கைவினை தொழில்கள், அதே மாதிரி வந்து குடிசை தொழில்களை இதெல்லாம் முறைப்படுத்துச்சு. அதே மாதிரி கைவினர்களுக்கும் தனியாகவும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியாகவும் கில்ட்டுகள் இருந்துச்சுன்னு சொல்லி அந்த அப்துல் ரசாக் அப்படின்றவர் குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா. உள்நாட்டு கடற்கரையோட கடல் கடந்த வாணிகம் செழித்தோங்கி இருந்தது. கடற்கரையோடமும் நடக்கும், அதே மாதிரி கடல் கடந்த வாணிகமும் அந்த காலத்தில் செழித்தோங்கி இருந்துச்சு. இவ்வணிகம் சீனாவிலிருந்து வந்த பட்டு, அப்புறம் மலபார் பகுதியை சேர்ந்த வாசனை பொருட்கள், அப்புறம் பர்மாவிலிருந்து பெறப்பட்ட விலையுயர்ந்த ஆபரண கற்கள் ஆகியவற்றை மையமாக கொண்டு இயங்குச்சு. பாரசீகம், தென்னாப்பிரிக்கா, போர்ச்சுகல், அரேபியா, சீனா, தென்கிழக்காசிய நாடுகள், அப்புறம் இலங்கை, இந்த நாடுகளோட விஜயநகரம் வாணிகம் மேற்கொண்டது. இதெல்லாம் ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து இலக்கிய பங்களிப்பு வந்துட்டோம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இது வரைக்கும் பார்த்ததுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இதுதான். அதிகப்படியான கொஸ்டின் எடுக்கக்கூடிய ஏரியா. விஜயநகர அரசர்களோட ஆதரவால சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், தமிழ் ஆகிய மொழிகளில்
சமயம் மற்றும் சமயம் சாரா நூல்களும் எழுதப்பட்டுச்சு. விஜயநகர அரசர்கள் காலத்துல ஆதரிக்கப்பட்ட மொழிகள் என்னென்னது? சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், தமிழ். இந்த மொழிகள்ல சமயம் சார்ந்த நூல்களும் சமயம் அல்லாத சமயம் சாராத நூல்களும் எழுதப்பட்டது. இதுல கிருஷ்ணதேவராயர் இருக்கார் பார்த்தீங்களா, இவரோட அமுக்த மால்யதா என்னும் காவியத்தை தெலுங்கு மொழியில இயற்றினார். யாரு? தேவராயர். இவர் எழுதின காவியம் இது அமுக்த மால்யதா. இதுக்கு அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. அமுக்த மால்யதானா என்னன்னு சொல்லி கீழே பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, அதை பார்ப்போம். அடுத்து சமஸ்கிருத மொழியில ஜாம்பவதி கல்யாணம் என்னும் நாடக நூலையும் இந்த தேவராயர் எழுதினார். கிருஷ்ணதேவராயர் 2 எழுதியிருக்காரு. ஒன்று ஒரு காவியம், இன்னொன்று ஒரு நாடகம். இந்த காவியம் என்னன்னா அமுக்த மால்யதான்றது ஒரு காவியம், அது தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி சமஸ்கிருத மொழியில என்ன எழுதியிருப்பாருன்னா ஜாம்பவதி கல்யாணம் அப்படின்ற ஒரு நாடக நூலையும் எழுதியிருப்பாரு. 2 இது பார்த்துட்டோமா? கிருஷ்ணதேவராயரை பத்தி 2 பார்த்துட்டோம். அடுத்து பாண்டுரங்க மகாத்தியம் என்னும் நூலை தெனாலி ராமகிருஷ்ணா எழுதினார். தெனாலிராமன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எழுதினாரு பாண்டுரங்க மகாத்தியம். அடுத்து ஸ்ரீநாதர், பெத்தண்ணா, ஜக்கம்மா, துக்கண்ணா போன்ற புலவர்கள் சமஸ்கிருத பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்டிருந்த நூல்களை தெலுங்குல மொழியாக்கம் செய்தனர். இந்த பேரால பார்த்த பாயிண்ட் என்னன்னது? கிருஷ்ணதேவராயர் 2 நூல்கள் எழுதியிருப்பாரு. ஒன்று காவியம், இன்னொன்று நாடக நூல். அந்த காவியம் என்னன்னா அமுக்த மால்யதா, இது தெலுங்குல எழுதியிருப்பாரு. இன்னொன்று சமஸ்கிருதத்துல ஜாம்பவதி கல்யாணம்ன்றது இந்த நாடக நூலில் எழுதியிருப்பாரு. அடுத்து தெனாலிராமன் என்ன எழுதியிருப்பாருன்னா பாண்டுரங்க மகாத்தியம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பாரு. அதே மாதிரி அந்த காலத்துல தெலுங்கு, இந்த சமஸ்கிருத அப்புறம் பிராகிருத நூல்கள் இருக்குல்ல, அந்த தெலுங்குல மொழிபெயர்த்தவங்க யாருன்னா ஸ்ரீநாதர், பெத்தண்ணா, ஜக்கம்மா, துக்கண்ணா, இந்த 4 புலவர்கள். புரிஞ்சுங்களா? இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அடுத்து இந்த பாக்ஸ் பாயிண்ட்டை பார்த்துருவோம். இந்த அமுக்த மால்யதா அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த அமுக்த மால்யதான்றது தெலுங்கு இலக்கியத்தோட தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. இது பெரியாழ்வாரோட மகளான கோதை தேவியை பற்றியது ஆகும். கடவுள் ரங்கநாதருக்கு அணிவிப்பதற்காக தொடுக்கப்பட்ட மாலைகளை அவருக்கு சூடுவதற்கு முன்பாக அம்மையார் சூடிக்கொள்வார். இந்த அமுக்த மால்யதா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என்ற அடிப்பொருள். சரிங்களா? அமுக்த மால்யதா இது யாரை பத்தின எழுதப்பட்டிருக்கும்? பெரியாழ்வாரோட மகளான கோதை தேவியை பற்றி எழுதப்பட்டிருக்கும். மதுரா விஜயம் யாரை பத்தி எழுதப்பட்டிருக்கும்? குமாரகம்பனா மதுரையில் இருக்க சுல்தான்களை வெற்றி பெற்று மதுரையை கைப்பற்றினதை சொல்றதா மதுரா விஜயம். நூல்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. கடைசியா அந்த கட்டடக்கலைக்கு செய்த அந்த பங்களிப்பு. விஜயநகர அரசர்கள் கோவில் கட்டுமான நடவடிக்கைகளை ஒரு புதிய பாணியை உருவாக்குனாங்க. அது விஜயநகர பாணி என்று அழைக்கப்பட்டது. இந்த விஜயநகர பாணி எப்படி இருக்கும்னா சிற்பக்கலைகளில் ஒரு தனிவிதமான இது இருக்கும், நிறைய இருக்கும். எப்படி சொல்றது? ஒரே இடத்துல ஒரு செவுரு இருக்குன்னு வைங்களேன், இல்லை ஒரு தூண் இருக்குன்னு வைங்களேன், அந்த தூண்ல சிலைகளோட எண்ணிக்கை அதிகபட்சமா இருக்கும். அதே மாதிரி இந்த குதிரைகள் தான் அதிகபட்சம் இடம்பெற்றிருக்கும். விலங்குகள்னு எடுத்துட்டாலே குதிரைகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கும். இதுதான் விஜயநகர பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் கொடுத்துருக்காங்க பாருங்க. வடிவத்துல பெரிய தூண்களும் அவற்றில் இடம்பெற்றுள்ள சிற்ப செதுக்கல் வேலைப்பாடுகளும் விஜயநகர பாணியின் தனித்துவ அடையாளங்களாக திகழ்ந்தன. இப்ப நான் சொன்னதான் உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி சொன்னேன். இத்தூண்கள்ல செதுக்கப்பட்டுள்ள விலங்குகள்ல குதிரைகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கும். மேலும் சிறப்பு நிகழ்வின் போது கடவுளர்களை காட்சிப்படுவதற்காக உயர்ந்த மேடையுடன் கூடிய மண்டபங்கள் அல்லது திறந்த வெளி அரங்குகள் கட்டப்பட்டிருந்தது. நம்ம இப்ப மேடை போடுறாங்க பார்த்தீங்களா, நம்ம இப்ப இந்த டைமிங்கில் பயன்படுத்துகிற மேடைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் உயரமாக கட்டுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் கடவுளர்கள் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்குன்னா அந்த கடவுளை மட்டும் உயரமாக வச்சுக்கிறதுக்கு அந்த மேடையை கட்டியிருப்பாங்க. சுற்றி மக்கள் இருக்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இக்கோயில்களில் விரிவான அளவில் அழகிய செதுக்கல் வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்களை கொண்ட கல்யாண மண்டபங்களும் காணப்படுகின்றன இந்த மாதிரி கோயில்களில். அவ்வளோதாங்க, விஜயநகர பேரரசுன்றது முடிஞ்சு. அடுத்து நம்ம பாமணி அரசுன்றது 2வது பார்ட்டில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.